ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஆஷிர்வாத் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறப்போ விரிசல் இல்லாமல் உடையாமல் எப்படி இந்த அளவுக்கு ஷேப்பாக கொண்டு வர்றதுன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அதை கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் பால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கிறேன். தண்ணிக்கு பதில் மாவு சேர்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குலோப் ஜாமுன் விரிசல் விடாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு, கையில் நல்லா ஒட்டணும். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊறணும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 600 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். நம்ம சுகர் எந்த அளவுக்கு எடுத்தோமோ தண்ணியும் அந்த அளவுக்கே எடுத்துக்கணும். இது இப்போ அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சமாக கேசரி கலர் பவுடர், ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 கொதி வரணும். வந்ததுன்னா நமக்கு பாகு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சதுனால இந்த அளவுக்கு விரிசல் இல்லாமல் அழகாக இருக்குது. பாருங்கள், ஒரு விரிசல் கூட இல்லாமல் இது போல் இருக்கணும். எல்லா மாவையுமே இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இதில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ எண்ணெயில் நம்ம ஒரு உருண்டையாக சேர்த்துடலாம். இந்த உருண்டையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுருங்க. இது லைட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். பாருங்கள், இது போல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதை இப்போ சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா உருண்டையுமே நம்ம செஞ்சு எடுத்து ஜீராவில் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஊறி வரணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி கரெக்டான ஒரு ஷேப்புக்கு கிடச்சிருச்சு நமக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு.
இது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.